எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். நேத்து மாசிலாமணி அண்ணங்கிட்டயும், கற்பகம் அண்ணிக்கிட்டயும் சக்திங்கிறவன் 10 கிலோமீட்டர் தூரத்த 1 மணி நேரத்துல நடந்து வந்துட்டான். அதே 10 கிலோமீட்டர் தூரத்த சிவாங்கிறவன் 2 மணி நேரத்துல நடந்து வந்தான். இந்த 2 பேர்ல நீங்க சக்திய பாராட்டுவீங்களா? இல்ல சிவாவ பாராட்டுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க டக்குன்னு சக்திய தான் பாராட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சக்திங்கிறவன் நல்லா இருக்கிற ஒரு தார் ரோட்ல நடந்து வந்தான். சிவாங்கிறவன் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கிற மண் ரோடு வழியா நடந்து வந்தான். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த 2 பேர்ல சக்திய பாராட்டுவீங்களா? இல்ல சிவாவ பாராட்டுவீங்களா? கண்டிப்பா சிவாவ தான் பாராட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஓகே. ஆனா அந்த சக்திங்கிற அவனுக்கு 50 வயசு. சிவாங்கிறவனுக்கு 30 வயசு தான். இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேர்ல நீங்க சக்திய பாராட்டுவீங்களா? இல்ல சிவாவ பாராட்டுவீங்களான்னு கேட்டதுக்கு, அவங்க கொஞ்சம் யோசிச்சு, இல்ல சக்திய தான் பாராட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 50 வயசான அந்த சக்தியோட வெயிட்டு 65 கிலோ தான். 30 வயசான சிவாவோட வெயிட்டு 100 கிலோவுக்கு மேல. இப்ப சொல்லுங்க, நீங்க யார பாராட்டுவீங்க? சக்திய பாராட்டுவீங்களா? இல்ல சிவாவ பாராட்டுவீங்களா? அண்ணனும் அண்ணியும் ரொம்ப டீப்பா யோசிச்சு, சிவாவ தான் பாராட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இதே கேள்விய நான் கோவிந்தராஜ் அண்ணங்கிட்டயும், செண்பகம் அண்ணிகிட்டயும் கேட்டேன். அதுக்கப்புறம் தருமண்ணன், ஜோதி அண்ணிகிட்டயும் கேட்டேன். அவங்களும் இதே மாரி தான் பதில் சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல, இந்த கேள்விய யாருக்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பா அவங்களும் இதே மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. நான் இத காமெடியா சொல்லல. இதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அது என்னன்னா, இப்ப நாம எல்லாரும் டக்குன்னு மத்தவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வந்துர்றோம். அந்த மத்தவங்கன்றது பெத்த புள்ளையா இருக்கலாம், கூட பொறந்தவங்களா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், நட்பு வட்டாரமா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாதவங்களாவும் இருக்கலாம். அந்த முடிவு அவங்கள பத்தி நமக்கு எந்த அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ, அத சார்ந்து தான் அந்த முடிவு இருக்கும். அவங்கள பத்தி நமக்கு அதிகமான விஷயங்கள் இல்ல சரியான விஷயங்கள் தெரியும்போது அந்த முடிவு மாறும். நம்ம யார பத்தி முடிவு எடுக்கிறோமோ, அவங்களோட கேரக்டர், அவங்களோட மனசு, அவங்க யோசிக்கிற விதம், அவங்க பழகுற விதம், அவங்க உறவுகளுக்கு மரியாதை குடுக்குற விதம், இத பத்தி தெரிய தெரிய அவங்கள பத்தி நாம எடுத்த முடிவு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு அவசரப்பட்டு இவன் இப்படித்தான் அப்படின்னு யார பத்தியும் தப்பான ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா சூழ்நிலைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். நம்ம எல்லாரும் யோசிச்சு எடுத்த முடிவுகளை விட சூழ்நிலை காரணமா நாம எடுத்த முடிவுகள் தான் அதிகம். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு நாம இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நேத்து நல்லவனா இருந்தவன் இன்னைக்கு கெட்டவனா மாறி இருக்கான். நேத்து கெட்டவனா இருந்தவன் இன்னைக்கு நல்லவனா மாறி இருக்கான். காரணம் சூழ்நிலை. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவனோட கடைசி நாள் தான் சொல்லும். அதுவரைக்கும் அவனுக்கு வாய்ப்பு இருக்கு அவனை மாத்திக்கிறதுக்கு. அவன் கடைசி நாள்ல திருந்தி என்ன பிரயோஜனம்னு கேட்காதீங்க. ஒருத்தன் எப்ப திருந்தனாங்கிறத விட சாகிறதுக்கு முன்னாடி அவனோட தப்ப அவன் உணர்ந்தானா இல்லையான்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால அவசரப்பட்டு ஒருத்தனை பத்தி தப்பான முடிவுக்கு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு அவன் பண்ண தப்பை விட பெரிய தப்பை பண்ணிடாதீங்க. அப்ப தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்கறது தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். விரல வெட்டினவனுக்கும் தண்டனை கொடுக்கணும், கழுத்தை வெட்டினவனுக்கும் தண்டனை கொடுக்கணும். ஆனா கழுத்தை வெட்டினவனுக்கு கொடுக்கற தண்டனை விரல வெட்டினவனுக்கு கொடுக்க கூடாது. இது என்னோட தாழ்மையான கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.